துப்பட்டா போடுங்க தோழி. கேட்கிறப்பவே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. அதுவும் தோழின்னு சொல்லிட்டு ஓடுனா மட்டும் உன்னைய விட்டுருவோமா? கம் ஆன் சார்ஜ். இவங்க இந்த மாரி சொல்றப்போ, துப்பட்டா போட்டுட்டு இருக்கிறவ கூட கழட்டி வீட்ல வச்சுட்டு போற மாரி இரிட்டேட்டிங்கா இருக்கும். சின்ன வயசுல இருந்து யாராச்சும் என்கிட்ட, "ஹெலன் உனக்கு இந்த ட்ரெஸ் போட்டா தான் அழகா இருக்கும்னு" சொன்னா, நான் அந்த ட்ரெஸ்ஸ வாங்கவே மாட்டேன். அப்புறம் பருவ வயசுல, "ஹெலன் நீங்க லென்த்தா ஹேர் வச்சு பின்னி போட்டு ஜும்காலாம் போட்டா சூப்பரா இருப்பீங்கன்னு" சொல்லுவாங்க. அடுத்த நாளே சலூன் கடையில இருப்பேன் ஹேர் கட் பண்ணிக்கிறதுக்காக. எனக்கு யாராச்சும் என்ன டிக்டேட் பண்ணிட்டே இருந்தா புடிக்காது. "ஹெலன் நீங்க இப்படிதான் பண்ணணும். இத செஞ்சா தான் அழகு. நீங்க இப்படி இருந்தா தான் அழகுன்னு" எனக்கு ஒரு ரூல் செட் பண்ணாங்கன்னா, அந்த ரூல மீறி பார்க்கறதுல எனக்கு அவ்ளோ ஆர்வமா இருக்கும். அந்த மாரி தான் எல்லாருக்கும் இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி துப்பட்டான்னு அதையே புடிச்சு தொங்குற இந்த ஆண்களுக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் குடுக்கவா? இந்த மாதிரி பெண்களோட மார்பகத்தை துப்பட்டா இல்லாம பார்க்குறப்போ உங்களுக்கு ரொம்ப காம உணர்ச்சி பெருக்கெடுத்து வருதுன்னா, நீங்க ஓடி போய் ஏன் ஐ ஆப்ரேஷன் பண்ணிக்க கூடாது? அதுக்காக வேணும்னா பெண்கள் சைட்ல இருந்து கவர்ன்மெண்ட் கிட்ட நாங்க ஒரு ரெக்வெஸ்ட் வைக்க முடியும். இந்த மாரி நெறைய பிரச்சனை இருக்கிற ஆண்களுக்கு இலவசமா கண் அறுவை சிகிச்சை பண்றதுக்கு ஏதாவது சலுகைகள் கிடைக்குமான்றத ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கலாம். இந்த நாய்களுக்கு இலவச கருத்தடை ஆப்பரேஷன் பண்றாங்க இல்லையா? அந்த மாதிரி. ஒரு பொண்ண ஃப்ரீயா அவளுக்கு புடிச்ச மாரி இருக்க விட்டு பாருங்க. அதுல பிரச்சனையே வராது. எங்கெல்லாம் நீங்க வந்து நீ இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் சாப்பிடணும், இப்படிதான் நடக்கணும், இப்படி இருந்தா தான் பெண்ணுன்னு நீங்க அவளுக்கு ஒரு ரூல் செட் பண்ணும்போது தான், அத அவ உடைச்சு பார்க்கவே ட்ரை பண்ணுவா. இந்த துப்பட்டா இல்லன்னா ஃபீலிங்ஸ் வரதெல்லாம் ஆண்களுக்கு மட்டும் தான் போல இருக்கு. நமக்கு நம்ம முன்னாடி ஒருத்தர் அம்மனமா இருந்தா கூட அந்த மாரி ஃபீலிங்ஸ் வராது. அது என்ன கதையோ தெரியல. இந்த மாரி அசிங்கமா யோசிக்கிறவங்க தயவு செய்து டாக்டர பாருங்க. இல்லன்னா உங்க ஒழுக்கத்த சரி பண்ணுங்க.